கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று மதியம் முதலிலிருந்தே ஒரு சில செய்திகள் வெளிவரத் தொடங்கின. ஆரம்ப கட்ட செய்திகள் வரும்பொழுது எனக்கு ஏதோ இதில் ஒன்றும் வெயிட்டே இல்லையே, இது என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை அஃபீஷியலாக உறுதிப்படுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இப்பொழுது ஒரு செய்தி வெளியீடு எண் 9/7/2026 பத்திரிகை செய்தி 1/7/2026 அப்படின்னு போட்டு அரசிடமிருந்தே ஒரு செய்தி அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதை படிச்சிருவோம். அதுக்கு பிறகு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த செய்தியுடைய கிரக்ஸ் என்னன்னா, திமுக சார்பாக சிலர் தமிழக வெற்றி கழகத்தின் சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறைந்தபட்சம் ஒருவருக்காவது, நிறைய பணம் தருகிறோம், நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். உதாரணமாக அவைத்தலைவர் மீது, பேரவைத் தலைவர் மீது, ஜேசிடி பிரபாகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வருவோம். அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக, அதாவது நம்பிக்கை இல்லை, பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தாவேக்கா அப்படின்னா இந்த மோஷனுக்கு எதிராக வாக்களிக்கணும். ஆனால் நீங்கள் ஆதரவாக வாக்களிக்கணும். நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணணும். பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கணிசமான பணம் தருவேன் என்று சொல்வது மட்டுமல்லாமல் மிரட்டவும் செய்தனர். அதாவது திமுக நிறைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து தாவேக்காவிலிருந்து ஆட்களை போச் பண்ணுது, கவ்வி பிடிக்க பார்க்கிறது அப்படிங்கிறது தான் இதோடைய அடிப்படை. ஆனால் இதில் என்னன்னா, இதே குற்றச்சாட்டு தாவேக்கா மீது அதிமுகவிலிருந்து நீங்கள் ஆளுகளெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையும் கூப்பிடல, அவங்க தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு இங்கே வராங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு வரீங்களா வந்தா காசு அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு நாகப்பட்டினம் மாயவரம் அப்படின்னு கூவுற மாதிரி நாங்கள் கூவலை. நாங்கள் இருக்கோம், அவங்க இருக்காங்க, அவங்க ரிசைன் பண்ணிட்டு வராங்க, எங்களோட சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் அப்படியே கொண்டு போய் காவல்துறையிட்ட சொல்லிட்டோம், காவல்துறை ஆக்ஷன் எடுத்திருக்கு. இதுதான் இந்த செய்தி வெளியீடுடைய சுருக்கம். அதில் விரிவாக படிச்சிருவோம். இது அரசோடைய டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால. தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான டாக்டர் என் இளையராஜா அவர்களை சில தினங்களுக்கு முன்பு கைபேசியில் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் தான் ஃபஸ்ட்டு. திருநாவுக்கரசுங்கிற கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வர. தான் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் IPDS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும், ஒரு முக்கிய கட்சியைச் சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இளையராஜாவை தொடர்பு கொள்வதாகவும், நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். ஸோ திருநாவுக்கரசு இளையராஜா என்னும் சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொள்கிறார். ஆனால் தான் வேறு பணியில் இருப்பதாக கூறி இளையராஜா தொடர்பை துண்டித்துள்ளார். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். ஆனால் மீண்டும் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு இளையராஜாவிடம் இப்போதான் எதற்காக தொடர்பு கொள்கிறேன் அப்படிங்கிறது அடுத்து வருது. சட்டப்பேரவையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதாவது எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றும், அதற்கு சன்மானமாக ரூபாய் 35 கோடி வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதுதான் செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுறாரு, கான்டாக்ட் ஏற்படுது, கான்டாக்ட் துண்டிக்கப்படுது, மீண்டும் மீண்டும் அழைத்து, இதுதான் விஷயம், ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்போகிறோம், அதில் நீங்கள் கலந்து கொண்டு தாவேகா உறுப்பினராக இருந்தாலும் கட்சி சொல்வதற்கு மாறாக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்படி பண்ணால் 35 கோடி வரைக்கும் தரோம். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளையராஜா, எனக்கு விருப்பமில்லை, இனிமேல் என்னிடம் பேசாதீர்கள் என்று கண்டிப்புடன் கூறிய போது இங்கே த்ரெட் வருது. அடுத்து தான் பேசியது குறித்து வெளியே தெரிவித்தால் இளையராஜாவும் அவரது குடும்பத்தினரும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று திருநாவுக்கரசு மிரட்டியுள்ளார். திருநாவுக்கரசு கான்டாக்ட், இது எப்படி ஒரு கேஸை உருவாக்கணுங்கிறத இந்த அறிக்கையில் கொடுக்குறாங்க. கான்டாக்ட் இனிஷியேட்டட் பை திருநாவுக்கரசு. என்ன கான்டெக்ஸ்டுக்காக ரீச் பண்ணுறோங்கிறத திருநாவுக்கரசு சொல்கிறாரு. ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியே சொல்லுவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களை தீர்த்து கட்டிடுவோம். மிரட்டல். தீர்த்து கட்டிடுவோம்னா என்ன, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏதோ பெரிய கெட்டகாரியத்தை செய்து விடுவோம். அப்போ இது கிரைமாக மாறுது. மல்டிபிள் லெவல் கிரைம். தொடர்பு கொள்வது கிரைம் இல்லை, இந்த மாதிரியாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஒரு அதுக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் பல இடங்களில் அது வயலேட் பண்ணுது. அங்கிருந்து ஆரம்பித்து அதை இன்னும் ஒரு படி மேலே தூக்குறாங்க.
இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து 35 கோடி ரூபாய் அதுதான் குதிரை பேரம். குதிரை பேரம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். நடந்தது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ஆனால் இதுதான் குதிரை பேரம் என்பது. இதற்கு நம்ம நாடாளுமன்றத்திலேயே இதற்கான இதெல்லாம் வந்து நரசிம்மராவ் காலத்தில் அவர் நம்பிக்கை தீர்மானம் மேலே வாக்கெடுப்பு நடத்துவதற்காக ஷிபு சோரன் போன்றவர்களுக்கு காசு கொடுத்து, சூட்கேஸில் போட்டு காசு கொடுத்து, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 1990கள் நம்ம சொல்கிறது, அது வெளியே தெரிந்து பெரிய பிரச்சனையாகி வழக்குகள்லாம் போட்டு கைதுகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் போய் அப்புறமா வந்து என்னென்னா அது பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அப்படின்லாம் சொல்லி, ஸோ அதுதான் அங்கே அடுத்த விஷயம். இப்படி வந்து ஒரு சட்டசபையில் உள்ள நடைமுறைகளை குறித்து ஒரு விஷயம் வருதுன்னா அதை சபாநாயகர் தான் அதை தீர்மானிக்கணும். அதை வந்து போலீஸ் கேஸாக மாற்றுறதுக்கு அடுத்து வராங்க த்ரெட். இதை நீங்கள் வந்து வெளியில் சொன்னால் நம்ம பேசினதுடைய விஷயத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல். அப்போ அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக மாறுது. ஸோ எல்லா விதத்துலையும் கேஸ் போடுறதுக்கு வசதியாக இந்த கான்வர்சேஷனை முதல்ல உருவாக்கிட்டாங்க. இதனால் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் என் இளையராஜா அவர்கள் 29/6/2026 அன்று சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தனது பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் தர முயற்சித்ததோடு தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலமாக செயல்படும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். ஸோ இப்போ அடுத்த லெவல் என்னன்னா, அவர் போய் போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் பேரில் D1 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அடுத்தது எஃப்ஐஆர் போடுறாங்க. புலன் விசாரணையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டால் அதுக்கப்புறமா விசாரணை செய்யணும். புலன் விசாரணையின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸோ அதை ஃபாலோ பண்ணி 3 பேரை கைது செய்கிறாங்க. தியாகராஜன், திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், மேடவாக்கத்தைச் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ அடுத்து இந்த சதியில் யார் யாரெல்லாம் உடந்தை அப்படின்னா, மேலும் புலன் விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான திரு வி செந்தில் பாலாஜியின் சகோதரர் திரு வி அசோக்குமார் என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரி நரேஷை சென்னையில் சந்தித்ததும் திரு வி செந்தில் பாலாஜி மற்றும் திரு வி அசோக்குமார் ஆகியோரின் அறிவுரையின் பேரிலேயே எதிரி திருநாவுக்கரசு வழக்கின் புகார்தாரரான சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இப்போ திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் இவங்க தான் வந்து நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு அவங்க வந்து அலிகேஷன், அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து செந்தில் பாலாஜி, அசோக்குமார் என்ற 2 பேரை கை காட்டுகிறார்கள். அந்த எஃப்ஐஆரை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, எஃப்ஐஆரில் ஆட் பண்ணுவாங்க. இவங்க பேரையும் பண்ணால் கட்டாயமாக இவர்கள் இருவரையும் அடுத்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு அவங்க வந்து உடனடியாக ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அரெஸ்ட் நடந்ததுன்னா அடுத்து அவங்க வந்து ஸ்டாலின் சொல்லி தான் செஞ்சேன், உதயநிதி ஸ்டாலின் சொல்லி தான் செஞ்சேன் என்று சொல்வார்களான்னா சான்சஸ் ஆர் நில். அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ முதல்ல வந்து இதோடைய சில ஆதார விஷயங்களை பற்றி பார்ப்போம். இது முதல்ல வந்து இந்த பல்வேறு கிரிமினல் குற்றங்கள் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே தவறு செய்வதாக இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஈக்குவலி இது நிஜமாகவே நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கு. எனக்கு வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை தாவேக என்னுடைய ஃப்ரெண்டு, திமுக என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. நான் தள்ளி நின்று பார்க்குறேன். முதலாக குற்றம் செய்வதற்காக ஒரு வீட்டுக்குள்ளே போய் திருடுபவர் வந்து எப்படி நடந்து போகிறது, என்ன பண்ணுறது, கையில் ஏதாவது ஆயுதம் எடுத்துகிட்டு போகணுமான்னு ஒன்றுமே தெரியாமல் திருன்னு முழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சிறு பிள்ளைகளாக இவர்கள் தெரிகிறார்கள். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏவை கால் பண்ணி, எதிர்கட்சியிலேருந்து அதுக்கு ஆதரவானவர்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கால் பண்ணி, இங்கே பாருப்பா உனக்கு காசு தரேன், நீ என்ன பண்ணு, நீ வந்து இந்த மாதிரி ஓட்டு போடு, மரியாதையாக நடந்துக்கோ, நீ மட்டும் இந்த வந்து வெளியில் சொன்னேன்னா உனக்கு தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லுவார்களா? அப்படி சில பேர் சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி வந்து ஒரு குற்றத்தை செய்ய தெரியாத உன்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதுன்னு ஒரு 4 மடங்கு அதிகமாக தண்டனை தரணும். குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்குற தண்டனை வேற. இந்த மாதிரி திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் போன்றவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் என்ன மாதிரி குற்றத்தை செய்கிறது நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள்.
இதில் வந்து நம்ம நரசிம்மராவ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு பல மொழிகள் தெரிஞ்சவர், பல மொழிகள்லையும் பேசாமல் இருக்க அவருக்கு தெரியும்னு, இப்படி வாய் மூடி மௌனமாக இருப்பாருன்னு. அந்த ஆளு ஜெகஜால கில்லாடி அவர். அவர் வந்து இந்த ஆந்திரா, தெலுங்கானா, அவர் தெலுங்கானாக்காரர். அப்போ ஒன்றுபட்ட ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் என்னென்னவோலாம் விஷயம் பண்ணியிருக்காரு. சிபு சோரன் மாதிரியான ஆள்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டில் ஜெயிக்க வச்சு, அதெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து அத்துப்படி. இப்போ அவரெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் அவர் வந்து வெக்கி போயிடுவார். என்னன்னா நீங்கள் எதுக்குடா லாய்க்கு நீங்கள் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. பெரிய பாரம்பரியம் என்னென்னா, அந்த குதிரை பேரங்கள்லாம் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. இப்படி யாருமே இந்த மாதிரி கோமாளித்தனமாக பண்ணது கிடையாது. அதெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி, அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி, சரியான ஆள் மூலமாக ரீச் அவுட் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய சந்தேகத்தை ஆனால் நான் சொல்லணும், இது நிஜமாவே நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இதற்கு வந்து பலவேறு ஆட்கள் இதற்கான எதிர்வினை ஆற்றணும். அதில் முதல் எதிர்வினை வந்து நமக்கு ஆளும் கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர் நிர்மல்குமார்ட்டேருந்து வந்துருச்சு. கொதிச்சு எழுந்துட்டாரு. இப்படி செய்வதற்கு மு.க. ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்ட்டாரு. இதுவே வந்து உண்மையில மு.க. ஸ்டாலின் வந்து இதற்கு மான நஷ்ட வழக்கு கூட போடலாம். ஏன்னா மு.க. ஸ்டாலின் பேர் வந்து இன்னும் இதில் அடிபடலை. இதை மு.க. ஸ்டாலின் தான் செய்ய சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது வந்து இன்னும் நிரூபணமாகலை. இது ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு அவர் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறாரு. நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை, ஆதாரம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள். அவர்கள் கட்சியினர் மாட்டிக்கொண்டார்கள் என்று தெரிந்ததும் ஆளுநருக்கு கடிதம் கொடுக்கிறார்கள். அப்படின்னா வந்து இதற்கிடையில் மிஸ்ஸிங் செய்தி வந்து இவங்க திமுக தரப்பிலிருந்து ஆளுநரை போய் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் இதுலேருந்து யூகிச்சுக்கிறேன். அதில் வந்து குதிரை பேரம் செய்யும் தாவேக்காவை நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்புறமா வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் என்று சொன்னால் யாராவது உடன் இருப்பார்களா அப்படின்ட்டு அதெல்லாம் திட்டுறாரு. திட்டிட்டு அப்புறமா வந்து உதயநிதிக்கு ஒரு திட்டு. உதயநிதிக்கு அரசியல் பயிற்சி கொடுத்தார்கள், வேலைக்காகவில்லை, அவர் துபாய் சென்று ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த கேள்வி எனக்கே இருக்கு. இப்படின்னு சொன்னா பின்னாடி வந்து ஸ்டாலின் லண்டனுக்கு போறாரு. ஸோ இவர் வந்து துபாய் கிளம்பிட்டாரு, புள்ள துபாய் கிளம்பிட்டாரு, அப்பா லண்டனுக்கு போறாரு. அப்புறம் இங்கே என்ன கட்சி நடக்கும்? அடுத்து தான் பிடிச்சிட்டாரு. குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க திமுகவும் அதிமுகவும் 40 நாட்களாக முயற்சி செய்து வருகிறது. ஆட்சியை கவிழ்க்க தவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க ரூபாய் 50 கோடி வரை பேரம் பேசி வருகிறார்கள். இது வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு, புகார் வந்திருக்கிறது, இளையராஜா, டாக்டர் இளையராஜா அப்படிங்கிறவர்கிட்டேருந்து. 2வது 3வது ஆளை கூட அவங்க கான்டாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதுக்குள்ளே இவர் என்ன சிமில்டேனியஸாக என்னப்பா ஆப்ரேஷன் இது? நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல படித்தேன் இதெல்லாம் உடனே வந்து நம்ம ட்விட்டரில் ஆளுக்கு ஆள் பேசுகிறாங்க, 17 பேரை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கிறது ஒரே கம்ப்ளைண்ட் தான். அதிகாரப்பூர்வ தகவல் அறிக்கையில் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஈவன் 17 பேரை அவங்க தொடர்பு கொண்டாலும் 17 பேரை என்ன பண்ண முயற்சி பண்ணுறீங்க? இந்த 17 பேரையும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், ஸ்பீக்கருக்கு எழுத்த மாதிரி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது கட்சி மாதிரி ஓட்டு போட வைக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த சமயத்தில், ஏன்னா உங்கள்கிட்ட ஆதரவாக இருப்பது அப்படின்னு பார்த்தாலே ஒரு அரவுண்டு 100 ரொம்ப ரேசர் தின் மார்ஜின், அவ்வளவு பேரெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து 110 பேரை இந்த பக்கம் மாற்றி ஓட்டு போட வச்சாலே ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துடும். ஏன் ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம்? ஏன்னா அரசின் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இப்போ அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சிருச்சு. அப்போ அதற்கு 6 மாத டைம் உண்டு. அந்த 6 மாதத்துக்குள் இன்னும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசின் மீது கொண்டு வர முடியாது. அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம், அல்லது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதற்கு எதிராக வாக்களிக்கலாம். இப்போ பட்ஜெட் கொண்டு வர்றது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி நடத்த முடியாது. அப்போ அதையே காரணம் காட்டி பார்ப்போ உங்கள் பட்ஜெட்டே பாஸ் ஆகலை, அதனால் நீங்கள் ஆட்சியை விட்டு விலகுங்கள், இடைத்தேர்தல் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கட்சி மேலே அரசு மேலே போட முடியாதுங்கிறதுனால ஸ்பீக்கர் மேலே போட்டு அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்பீக்கர் பதவி விலகணும் உடனடியாக. உடனே அதை காரணம் காமிச்சு ஒரு ஸ்பீக்கரை கூட உங்களால் நிற்க வைக்க முடியல, அதனால் நீங்கள் ஆட்சியிலிருந்து பதவி விலகுங்கள் அப்படின்னு சொல்லலாம். பதவி விலகுங்கள்னு சொன்னால் அவர் பதவி விலகணுங்கிற அவசியம் கிடையாது. உடனடியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு குழப்பத்தை விளைவிக்கலாம். அதுக்காக இவ்வளோ ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேமுக்குள்ளே அவங்க போவாங்களா? என்ன யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு ஹை ஸ்டேக்ஸ் கேம் இப்போ வந்து உண்மையிலேயே இது நடந்து இந்த 3 பேரும் மாட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சால்
எந்தெந்த கேஸ்ல எல்லாமோ வளைக்க முடியாத செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரையும் இந்த சாதாரண கேஸில் பிடிச்சி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பிணை வாங்குவாருங்கிறது வச்சுக்கலாம். பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறி போயிடும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இதில் ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி இது தெரியுது. உண்மையிலேயே நடந்திருந்தா ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. இல்லை இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த தவேகா ஆளுங்க வந்து ரொம்ப அனுபவம் இல்லாதவங்க, ஏதோ பணத்தை கிணத்தை வாங்கிக்கிட்டு டக்குன்னு செட்டில் ஆயிடலாம், ஒரே அடியில் ஒரு 50 கோடியில் செட்டில் ஆயிடலாம், அதுவும் இந்த அரசு வேற ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஊழல் செய்யலைன்னா பணம் வராது, பணம் வராதுன்னா அதுக்கு பதில் வந்து ஒரு லம்சம் செட்டில்மெண்ட்டுக்கு இவங்க வந்து தயாராகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருச்சுன்னா, ஒருவேளை இவங்க வந்து இதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா நமக்கு புரியல. ஸோ அவர் வந்து அடுத்து சொல்லிட்டாரு, ரூபாய் 40-50 கோடி, இது நிர்மல்குமார், ரூபாய் 40-50 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? மு.க. ஸ்டாலின் உதயநிதியின் உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆள்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பல கோடிகளை தருவதாக பேசுகின்றனர். இதுக்கெல்லாம் வந்து கிளியர் ஆதாரங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அவர் சொல்றாரு, இப்படி வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சி இருப்பதனால்தான் 30 நாட்களில் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரா? அது சரியான ஒரு கேள்விதான். அது எங்களுடைய எம்எல்ஏக்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்து வெற்றி பெறவில்லை. தேர்தலுக்கு வெறும் ரூபாய் 3-4 லட்சம் மட்டுமே செலவு செய்துள்ளனர். ஆனாலும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல, வச்சுப்போம் அது இப்போதைக்கு. அதனால் நாங்கள் செலவு பண்ணதே 3-4 லட்சம் ரூபா அப்படிங்கிறதுனால எப்பொழுது தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு நம்பிக்கையுடன் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து வெற்றி பெறவில்லை. மற்றதெல்லாம் சொல்கிறார், அதை விட்டுருவோம். இதற்கு பதில் வந்து பயங்கர காட்டமாக திமுக தரப்பிலிருந்து வரும். இன்னும் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலை. இதற்கு வந்து பலவேறு இப்போ வந்து என்னன்னா, அவங்க ஒரு பெரிய நெருக்கடியை தங்களுடைய தற்போதைய கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இடதுசாரிகள் இதை பற்றி பேசணும், விடுதலை சிறுத்தைகள் இதை பற்றி பேசணும், காங்கிரஸ் என்ன பேசணும் எனக்கே தெரியும். கடுமையாக வந்து எங்களுக்கு அப்போவே தெரியும் திமுக வந்து ஒரு மோசமான கட்சி, இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு பேசிடுவாங்க. முஸ்லீம் லீக் வந்து நெளிவாங்க, பேசவே மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து ஏதோ சொல்லி ஆகணும், அவரும் இதை நம்புவார் அப்படின்னு நான் நினைக்கல. இடதுசாரிகள் இதை உடனடியாக நம்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தான் வந்து அவங்க கூட்டம்லாம் வேறு நடந்திருக்கு, அந்த தோழமை கட்சிகள் கூட்டம்லாம் வேறு நடந்திருக்கு. இப்போ வெளியில் வந்து எதையாவது சொல்லணும். அந்த தோழமை கட்சிகள் கூட்டத்தில் என்னுடைய கெஸ் தான் இது, நம்மளாம் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம், நாம் வந்து ஒரு புது கூட்டணியை உருவாக்குவோம், உங்கள் எல்லாரையும் ரொம்ப மரியாதையாக நடத்துவேன், உங்களுக்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் நல்ல பங்குகளை தருவேன், இடங்களெல்லாம் நாடாளுமன்றத்தில் உங்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது தருவேன். எந்த காலத்திலும் நம்ம மீண்டும் 2031 தேர்தலில் நீங்கள் என் கூடவே இருப்பீங்க. அப்போ எல்லாருக்கும் நிறைய தொகுதிகள் தருவேன். ஜெயிச்சு வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைச்சர் பதவியாவது தருவேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆளுக்கும் கொடுக்க முடியாது. அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர். இவங்க யாரும் வந்து இதற்கு முன்னாடி பார்க்காதது. ஆஸ் யூஷுவல் இடதுசாரிகள் வந்து எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து உள்ளேயும் வெளியும் இருப்போம், ஆட்டத்துக்கு உள்ளே வருவோம், அப்புறமா திடீர்னு வெளில வந்து உங்களையே திட்டுவோம், அப்புறம் திருப்பி நாங்கள் உள்ளே வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணுவோம், அந்த மங்காத்தா மாதிரி உள்ளே வெளியே நாங்கள் ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. மற்றவங்கெல்லாம் வைகோலாம் சொல்லுவார், சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார், எங்களை சேர்த்துங்க சார், அடுத்து என்ன தேர்தல் வந்தாலும் அதில் நாங்கள் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கோம் சார், எங்களுடைய கள போராளிகள்லாம் வந்து உங்களை போற்றி பாராட்டி உங்களை தோளில் சுமந்து கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க சார், என் நெஞ்ச கிழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிஎம் விஜய் தான் சார் இருப்பார் அப்படின்லாம் சொல்லிடுவாரு. ஸோ இது வேற நடக்க போதா, அப்போ இந்த விஷயம் வேற வந்திருக்கா, அதனால நாளைக்கு அதகலமாக இருக்கும். இன்னைக்கு சாயந்தரமே இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சிகள்லையும் வரக்கூடிய அந்த ஈவினிங் டிபேட்லேருந்து ஒரே அதகலம் தான். இந்த அதகலத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.